பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொளா கண்ணுக்கு தாங்க தண்ணி பிடிக்கிறேன். எவ்வளோ மொளா இருக்குது பாருங்களேன். தெரியுதா எவ்வளோ மொளான்னு? இது எல்லாமே மொளா தாங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு மொளா எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்களேன். அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? எவ்வளோ பெரிய ஆலமரத்தை பாருங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சா, அதான் அர்ஜெண்ட்டாக காப்பி பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இன்னும் அம்மா வீட்டுக்கு வரலங்க. நம்ம தான் எல்லா ஒர்க்கும் பார்த்தாகணும். ஏதாவது வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் நம்ம தான் போய் முடிச்சுட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே துணி துவைக்க ஆரம்பித்தாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கோயிலுக்கு போனேன்னா, அதனால் 2 ட்ரெஸ் இருந்துச்சிங்க. சரி காலையிலே துவைச்சி போட்டால் நமக்கு மதியத்துக்குள்ளே காஞ்சிடும்னு சொல்லிட்டு தாங்க துவைச்சிட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு ஒரு லெமன் ஜூஸ் போடலான்னு வெளில எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எல்லாத்தையும். பாருங்கள், 2 லெமன் எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா 2 லெமனை கட் பண்ணியாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா இன்னும் வரலையா, நம்ம தாங்க இந்த செடிக்கெல்லாம் தண்ணி பிடிக்கணும். செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. பின்னாடி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு செம்பருத்தி சரி பூ வச்சுருக்குங்க. இங்கே பாருங்கள், செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் நாங்கள் பூவே வாங்க வேணாங்க, அந்த மாதிரி பூ வச்சுருக்கு பாருங்கள். எவ்வளோ பூன்னு அதெல்லாம் பாருங்கள். இப்போ தாங்க குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து குளிக்காத மாதிரியே இருக்குங்க, அப்படி வேர்க்குதுங்க. எங்கள் ஊரில் காற்றே அடிக்க மாட்டுது, ஒன்றும் அடிக்க மாட்டுது. ஆனால் நைட்டு செம்ம மழை வர மாதிரி இருந்துச்சிங்க. ஆனால் பார்த்தா மழை வரவே இல்லை, அப்படி ஆகிடுச்சிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே போகிறப்ப ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொளா கண்ணுக்கு தாங்க தண்ணி பிடிக்கிறேன். எவ்வளோ மொளா இருக்குது பாருங்களேன். தெரியுதா எவ்வளோ மொளான்னு? இது எல்லாமே மொளா தாங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு மொளா எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்களேன். அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாங்க, ஆனால் காரம் கம்மியாக இருக்குங்க. ஆனால் மொளா எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செடிக்கு தாங்க தண்ணி பிடிக்கணும். செடிக்கு தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு மேலே பிடிச்சாதாங்க ரொம்ப பிடிக்கும், அதனால் மேலே பிடிச்சிப்போம். அப்பா காரம் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு ரேஸாக வருதுங்க காரம். இப்போ பச்சையாகவே நல்லா சாப்பிட்லாம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் போச்சுங்க, இது வந்துங்க பட்டை மிளகா மாறிடுங்க. இந்த பாருங்கள் எப்படி ஸ்டேஜ் மாறுது பாருங்களா. கொஞ்சம் நாளில் மாறிடும்னு நினைக்கிறேங்க. செம பச்சை மிளகாங்க இது. இந்த செடியில் மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதே ஒரு 2 கிலோ மேலே எடுக்கலாங்க, அவ்வளோ மிளகா இருக்குங்க. சரிங்க, அப்படியே செடிக்கு தண்ணி பிடிச்சிட்டு அடுத்தது என்னான்னு சொல்லி பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? எவ்வளோ பெரிய ஆலமரத்தை பாருங்களா, பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன பண்ண போனால் துணூறு கொஞ்சம் பூசிடுவோங்க. ஏன் நான் லெஃப்ட்டில் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் மொபைல் வச்சுருக்கேன்னா அதனால தாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஆலமரம்லாம். இப்போ தாங்க எல்லாம் படைச்சிட்டு போயிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இடம், செம்மையாக இருக்கா. இங்கே பக்கத்தில் இருக்கலாம் விளக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படியே சாமியை கும்பிட்டாச்சு, அப்படியே நான் போக வேண்டியதாங்க. அப்பா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சா, அதான் அர்ஜெண்ட்டாக காப்பி பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இன்னும் அம்மா வீட்டுக்கு வரலங்க. நம்ம தான் எல்லா ஒர்க்கும் பார்த்தாகணும். ஏதாவது வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் நம்ம தான் போய் முடிச்சுட்டு அதுக்கு தாங்க சாப்பிட்ணும். அதுவும் மொபைலில் ஸ்டோரேஜ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நான் நல்லா உள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன், கரண்ட்டு போயிடுச்சுங்க. இப்போ வெளில வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் காற்றோட்டமாக. இதாங்க நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் HP. அதை நம்ம வெளில போயிருந்தோன்னு வச்சுக்கேன், நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிறனால நம்ம டப்புன்னு காப்பி பண்ணிடுறோம். இதே வெளில இருந்தோன்னா எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, சரி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. இதோட நம்ம எடுத்து மூடிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப்பில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சது செம பசிங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து திராட்சை இருந்துச்சா, இதான் இன்றைக்கி காலை சாப்பாடு எனக்கு. காலையில் எதுவும் சமைக்கலைங்க, இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். மதியத்துக்கு மேலே தான் சாப்பிட்ணும். காலையிலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லது தான். ஒரு சிலவங்க எப்படி பார்த்தீங்கன்னா தோலோடு சாப்பிடுவாங்க, ஒரு சிலவங்க வந்து தோலை எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க திராட்சையிலே. நான் வந்து தோலோடு தான் சாப்பிடுவேன். இந்த வெயில் டைமுக்கெலாம் இதுதான் சாப்பிட்டாகணும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சாப்பிட்டுட்டு வேறு என்ன ஒர்க் இருக்கோ அதை பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே துணி துவைக்க ஆரம்பித்தாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கோயிலுக்கு போனேன்னா, அதனால் 2 ட்ரெஸ் இருந்துச்சிங்க. சரி காலையிலே துவைச்சி போட்டால் நம்மளுக்கு மதியத்துக்குள்ளே காஞ்சிடும்னு சொல்லிட்டு தாங்க துவைச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் வாஷிங் மிஷின்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. அப்போலேருந்து நான் கையாலேயே துவைப்பேங்க. அதுவும் இல்லாமல் வெள்ளை தான் கொஞ்சம் கரைப்படுது, அதுதான் மெயின்டைன் பண்ண முடியலங்க. கலர் கூட நம்ம இது பண்ணிடலாம் போது, இந்த வெள்ளையை தாங்க எப்படி தான் கரைப்படுதுன்னே தெரிய மாட்டேதுங்க. பட்டுறது எங்கள் வீட்டில் எல்லாம் வாஷிங் மிஷினில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் மட்டும் கையாலே அப்போலேருந்து துவைச்சி பழகிட்டேன். சரிங்க, இதை துவைச்சிட்டு காய போட்டுட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், துணி துவைச்சிட்டு வந்தாச்சுங்க. வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதான் விளக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இந்த பால் குண்டான் தாங்க கொஞ்சம் விளக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வேறு குண்டான் கூட விளக்கிடலாம், இது விளக்கிறது தான் கொஞ்சம் இதாகும். நம்ம விளக்கிட்டு பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, நான் அதிகமாக யூஸ் பண்ணல, ஒரு ஆள் தானே, அதனால் கம்மியாக இருக்குது. இதை மட்டும் விளக்கிட்டு அடுத்தது போய் சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு ஒரு லெமன் ஜூஸ் போடலான்னு வெளில எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எல்லாத்தையும் பாருங்கள், 2 லெமன் எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா 2 லெமனை கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கூலிங் வாட்டர் ஊற்றிப்போம். இது மதியத்துக்கு தாங்க. இப்போ நம்ம வச்சுட்டேன்னு ஃப்ரிட்ஜில் செம கூலிங் ஆகிடும், மதியத்துக்கு குடிக்கலாம். நல்லா லெமனை புழிஞ்சுப்போங்க. லெமன்லாம் கழுவியாச்சு. கழுவிட்டு இந்த புளியறது இல்லைங்க, லெமன் புளியறது, அதனால் கையிலே புழிஞ்சுப்போம். இப்போ தான் நல்லா சாறு இதாகும், அந்த வேற கூட இதாகிடும். பாருங்கள், ஐஸு நைட்டே இது பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா இந்த வெயில் டைமுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிட்டே இருக்கணும் குடிக்கிறதுக்கு. அதனால் 2 லெமன் போட்டால் போதுங்க. நிறைய பேர் இருந்தால் நான் ஒரு 3 போடலாம். இது நான் வந்து 2 டைம் குடிப்பேன், 3 டைம் குடிப்பேன். அதுக்காக ஒரு 2 லெமன் எடுத்துக்கிட்டேங்க. லெமனை போட்டுட்டு அதுக்கு அந்தாண்ட அது சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சப்ஜா விதை நைட்டே ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா பெருசாக ஊறி வந்துட்டுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாரு, இது பேர் வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்களா, அதான் நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி தெரியலை. ஆனால் இது வந்து வெயிலுக்கு நல்லா கூலிங்க, அதனால் இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சர்க்கரை வந்து நம்ம தேவைப்படுறது போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் இனிப்பாக பார்த்தேன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இந்த வெயில் டைமுக்கு எடுத்துக்கணுங்க. இது வந்து நம்ம நேச்சுரல் தான் சாப்பிட்றோம், எதோ கெமிக்கல்லாம் போடல. இது என்ன நம்ம சாப்பிட்ற டைமில்
ஒரு கிளாஸு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குடிச்சிக்க வேண்டியதான். இங்கே பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம சர்க்கரை போட்டோன்னா ரேசாக சால்ட்டு கூட போட்டுக்கலாங்க. அப்போ கொஞ்சம் இனிப்பு நல்லா கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இங்கே பாருங்க ஐஸை, இந்த ஐஸை இந்த குண்டாவில் அப்படியே போட்டுருவோம். இது போட்டோன்னா அப்படியே இதுக்கு பாருங்க நல்லா ஜில்லுப்பு வந்துடும். ஒரு மினிமம் போனால் ஒரு 10-15 நிமிஷத்தில் குடிக்கலாங்க. நம்மளுக்கு ஜூஸ் ரெடிங்க, லெமன் ஜூஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுச்சிங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா. அதான் காலையில் வர சாப்பிட்லையா, அதுக்காக தாங்க பிரியாணி வேணுந்தேன். பிரியாணி வேணுந்து குருமா கொடுத்துருக்காங்க, அதை ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. அதெல்லாம் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. சிக்கன் பீஸு ஒன்று நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, ஒரு எக்கு, ஆனியனு. இங்கே பாருங்கள் சைடிஷ் வந்து 65ங்க. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா மொறு காரமாகவும் சூப்பராக இருக்குங்க. பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணியுமே சூப்பராக இருக்குங்க. பிரியாணியில் மெயினுங்க இந்த ரைஸ் வந்து எனக்கு இப்படி உதிர்ற மாதிரியே இருக்கணும், அப்போ தான் ரொம்ப பிடிக்குங்க. நல்லாவே இருக்குது பிரியாணி. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இன்னும் அம்மா வரல, வந்தோடனே பார்க்கலாங்க. இதோட அது இல்லாமல் ரொம்ப வெயிலுங்க, அப்படியே ஃபேன் இல்லாமல் உட்காந்து சாப்பிடவும் முடியல, அந்தமாரி இருக்குது. சாப்பிட்டுட்டு பார்ப்போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.